பொது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனா இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நாம் விதண்டாவாதம் பேசுறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான். அது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக களப்பணி ஆட்டியிருக்கின்றார்கள். அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அரசினுடைய அதிகார பலம், பணபலம், படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதனை தான். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும். தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது, இப்பொழுதும் அது மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க, திமுக அமைச்சர். ஆனா இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமா எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒருவேளை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அமைச்சர்கள் அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம். அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க, பொது தேர்தல் என்ன ஆச்சு, அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன, கிட்டத்தட்ட 87% இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கறதே அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜெனரலா நடக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்து மக்கள் போறாங்க, பல விதத்தில் யோசிக்கிறாங்க. 2 ஆண்டு தான், புதுசாக ஒரு எம்எல்ஏ மாற்றணுமா, ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏ கொண்டு வரணுமா, நேரமும் காலமும் குறைவா இருக்கு. அதனால மக்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தலுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கறதுல இருந்து நான் மாறுபடுறேங்க. தேசிய அளவில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து வருது. இதுக்கு மேடம் ஜெனரலாவே வேற வேற காரணத்திற்காக நிறைய இடத்துல இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கட்சி மாறி இடத்துல நடந்திருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அதே போல மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 11 இடம் நடந்துச்சு, 9 இடம் ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன். அதில் 9லும் பாத்தீங்கன்னா நம்முடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்திலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்கிறோம். இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு, ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த ஆண்டு ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்குது 2024. அந்த 3 மாநில தேர்தலுமே நீங்க பாப்பீங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம். ஜார்க்கண்ட் நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கிறாங்க, அங்கேயும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வரும். அதனால் இடைத்தேர்தலை நாம் எப்பொழுதுமே சொல்வது போல ஒரு குரூப்பா நாம போறோம். ஒரு லோக்சபாக்கு முன்னாடி அசம்பிளி நடக்குதுன்னா அது எப்பவுமே ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு தனித்தனியாக நடக்கக்கூடிய சீட்டு நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால் அதை நம்ம ஒரு காமன் நெரேட்டிவா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. காவிரி விவகாரம் மீண்டும் பரபரப்பா பேசப்படுது. இந்த தண்ணீர் திறப்பதற்கு கர்நாடக அரசு மறுப்பு தெரிவித்திருக்கு. அந்த ஒழுங்காட்சி குழு உத்தரவு மீறி ஒரு பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேசிய பிரதமர் நரேந்திர மோடி இதை சரியா கையாளலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இந்த வாரத்தில். ஏன்னா செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு குழு காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகால, அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. அப்பொழுது மாநிலங்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும்? ஆனால் இன்னைக்கு அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தா முதல்ல நான் பாராட்டியிருப்பேன். காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூரு போய் சித்தராமையா அவர்களை நட்பின் அடிப்படையில் 2 மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களை
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் 13வது சுற்றில் திமுக வேட்பாளர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 83,431 இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதேபோன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனிப்புகள் வழங்கி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பாமக வேட்பாளர் 36,122 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 13வது சுற்றில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளுடைய விவரங்களை பார்க்கிறோம். 13வது சுற்றில் திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கையும், அதேபோன்று பாமக வேட்பாளர் சி அன்புமணி பெற்ற வாக்குகளுடைய எண்ணிக்கையும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பெற்ற அந்த வாக்குகளுடைய எண்ணிக்கையும் பார்க்கிறோம். 6,814 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அபிநயா. அதேபோன்று காட்சிகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடியதை இனிப்புகள் வழங்கி முதலமைச்சர் கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மொத்தமாக அதில் பதிவான வாக்குகள் 1,95,000 வாக்குகள். அந்த வாக்குகளில் இதுவரைக்கும் மொத்தமாக 20 சுற்றுகளாக எண்ணப்படக்கூடிய நிலையில் இதுவரை 14 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த 14வது சுற்றில் திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 88,917 உள்ளது. அதேபோன்று பாமக வேட்பாளர் 14வது சுற்று வரை பெற்ற வாக்குகள் 36,122 உள்ளது. மொத்தம் 20 சுற்றுகளில் 14 சுற்றுகள் வரை எண்ணப்பட்டிருக்கின்றன. இந்த 14வது சுற்று வரை திமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 88,000க்கும் மேற்பட்டதாகவும், பாமக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 39,037 வாக்குகளாகவும் உள்ளன என்பதை பார்க்கிறோம். சுமார் 1 மணி நேரத்தில் அனைத்து சுற்றுகளும் எண்ணப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது முடிந்து 2 மணிக்குள்ளாக யார் வெற்றி என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்கிரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தலுடைய முடிவுகள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாகியிருந்த நிலையில் தற்பொழுது ஆளும் திமுகவினுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா பெருவாரியாக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் சி அன்புமணி 39,037 வாக்குகளை பெற்றிருக்கிறார் 14வது சுற்று வரை.